ரைட். வணக்கம் பிள்ளைகள், வாழ்க வளமுடன். பிள்ளைகள், ம், உங்களுக்கு கடைசியா வந்து வீட்டு மின்சிட்டு முடிச்சாச்சு, சரிதானே? இப்போ உங்களோட செகண்ட் டேமுக்குரிய கெமிஸ்ட்ரி, அடுத்த பிசிக்ஸ், ரெண்டுக்கும் உரிய அலகுகள் முடிச்சிட்டேன். 10ஆம் ஆண்டும் செய்கிறேன் தானே? சரி, பார்ட் ஒன்ல கலவை, அலைகள், கேத்திர அணித ஒளியியல், அமில மூலம் உப்பு, ரசாயன தகவல், உப்பு விளைவு. பார்ட் ஒன் புக்கில் எவ்வளோ முடிஞ்சது. அடுத்த பார்ட் டூவில் வெப்பம், மின்வகங்களோட வரும் சக்தியும் வரும். அடுத்த 11 இலத்திரையும் அடுத்தது கேட்டோம், சரிதானே? ஓகே. இனி கொஞ்சம் நாங்கள் உயிரியல் பக்கம் போவோம். ஏன்னா பயாலஜி பக்கம் எல்லாரும் கேட்கறது என்ன? ரைட். சரி, அவ்வளோ அது கூட பார்ட் ஒன் புக் இருக்கு தானே? பார்ட் ஒன் ஒரு சிம்பிளான பகுதியிலேருந்து ஆரம்பிப்போம். சரி, ஆனால் அது கூட பலருக்கு குழப்பங்களா இருக்கிறது. சரியா, சின்ன விஷயம் தான், அந்த ஒரு கிளாஸ்லேயே முடிச்சிடலாம். பார்ட் ஒன் புக்கில் 2வது பாடம். சரியா, 2வது பாடம் ஒளித்தொகுப்பு. அது ஃபுல்லாக ப்ராக்டிக்கல் பிள்ளைகள். இந்த ப்ராக்டிக்கலை வச்சு தான் கேள்விகள் கேட்பாங்க. ஒளித்தொகுப்பு அழகு ரெண்டா புத்தகம் எடுங்கோ. எல்லாரும் பார்ட் ஒன் பையன் பார்ட் ஒன் புக் எடுங்கோ, இருந்தால் தான் சரியா. ஓகே, ரைட். கவனிங்க பிள்ளைகள், தற்போசனை, பிரபோசனை, சரியா? ஓகே. அது என்ன பிள்ளை தற்போசனைடா புறவோசனைடா? கொஞ்சம் கவனிங்கோ. இது உயிரியல் பகுதி. இப்போ கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் என்ன தாண்டா, அதில் வந்து படித்த தியரியை வச்சு கேள்வி புதுசு புதுசாக வரும் விடையெல்லாம் நாங்கள் யோசிச்சு எடுக்க வேண்டியிருக்கும். விடைய எடுத்தா கூட இது சரியா அப்படியே ஆண்டு திருத்தினா அப்புறம் தெரிய வரும், சரிதானே? ஆனால் உயிரியல் பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. ஏண்டா, நீங்க படிச்ச நோட்ஸ் எல்லாம் கேள்வி வர போகலையே, சரியா நீங்க எழுதி கொள்ளலாம். எழுதாம விட்டீங்கன்னா பிள்ளைய சரி பிள்ளை உங்களுக்கு கண்டுபிடிக்கக்கூடியதா இருக்கும். 99 கண்டுபிடிக்கலாம் பிள்ளை. அது ஒன்று ரெண்டு வழியோ கொஞ்சம் வேற வழி அல்லது ஜென்ரல் நாலேஜா போட்டா உண்டு. ஓகே தானே? ரைட். ஆனா நீங்க தைரியமா அநேக மாணாக்களுக்கு இதுல உங்களுக்கு கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜின்னு பார்க்கல. கெமிஸ்ட்ரி அதிகம் பேருக்கு பிரச்சனையா இருக்கலாம், சில பேருக்கு பிசிக்ஸ் அதிகமா இருக்கலாம். ஆனா குறைவான ஆட்களுக்கு தான் பயாலஜி பிரச்சனையா இருக்கு. அதுக்கு நாங்க டீச்சர்ஸ் கூட தேவை வேண்டிய நீங்களே புக்கை வாசிச்சு படிச்சு கொள்ளலாம், ஓரளவுக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஆனா கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் செக்ஷன் நீங்களா புக் வாசிச்சு விளங்கி எடுக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பிள்ளைகள். அதே கெமிஸ்ட்ரி இன்னும் கஷ்டமா இருக்கும், சரிதானே? அதெல்லாம் கிளாஸ்கள் படிச்சு கொள்றீங்க, விளங்குதோ? ரைட். இது பயாலஜியில இருக்க என்ன பிரச்சனைடா, பயாலஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செல்ஃபா படிக்கணும் பிள்ளைகள். சும்மா இப்ப கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ்ல அந்த தாக்கங்கள் விளங்கிட்டேன்டா. இப்ப கதிசமன் தூரத்துக்கு என்ன சாப்பாடு தெரிஞ்சாலோ, ஒரு ஆறுமுகளுக்கு மரத்துக்கு நேரம் சாம்பாடு தெரிஞ்சா சாம்பாடு வாங்கி வச்சிருந்தீங்கன்னா அதை போட்டு போட்டு எடுத்துட்டு போறது. இப்போ அதிகமா பாடம் வாங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, விளங்கி வச்சிருந்தா காணும். நீங்க பயாலஜில வந்து நீங்க நிறைய விஷயங்கள் பாடம் வாங்கி வச்சிருக்கணும். ஒவ்வொரு பாயிண்ட் இல்லை, ஒரு காரணிகள், ஒரு இயல்பு எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு, சரியா? அப்ப இது அதிகமா திருப்பி திருப்பி நீங்க செய்யணும், படிக்கணும். ரெண்டை படிச்சீங்கன்னா 10 நாள் கழிச்சு கேட்கல ஞாபகம் குறைவா போயிடும். ரெண்டை 10 பாயிண்ட்ஸ் பாடம் வாங்கிட்டீங்கன்னா அதே 10 நாள் கழிச்சு அதே 10 பாயிண்ட்ஸ் எழுத சொன்னா எழுத மாட்டீங்க, விளங்குதானே? அப்ப இதுக்கு என்ன, அடிக்கடி ரிவிஷன் பண்ணிக்கொண்டே இருக்க வேணும், சரிதானே? ரைட். ஓகேயா? ரைட். இதில் கவனிங்க, பயாலஜி வந்து படிக்கிற ஒரு மெதட், சரியா? அயமானங்களுக்கு பயோ படிக்கிறது அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்காது. நீங்க என்ன செய்வீங்க, புத்தகத்தை பக்கம் பக்கமா பாடமாக்குவீங்க பிள்ளைகள், சரிதானே? இல்லாட்டி நோட்ஸ் எழுதி வச்சிருந்தீங்கன்னா அந்த நோட்ஸ்ல பாடமாக்குறது. சில பேர் இன்னும் ஈஸியா கேள்வி விடையா பாடமாக்குறது. எப்படி பயாலஜியில கேள்வி விடையில எடுத்து வச்சிருந்து அதில் படிக்கிறதும் இருக்கு. அநேக நாட்கள் புக்கையே படிச்சிருவாங்க. இப்போ எக்ஸாம்ண்டா அப்படியே பயாலஜி முழுக்கதையும் அப்படியே
பத்து பக்கம் 10 பக்கத்தையும் வாசிச்சு பாடம் வாங்கிட்டு போறது. அப்படி செய்ய என்ன நடக்குதுண்டா, எக்ஸாம் நாளைக்கு என்ன அப்படி டேர்ம் எக்ஸாமோ ஃபைனல் எக்ஸாம்டா யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 10 ஃபைனல் பாத்தீங்கன்னா 10 பயாலஜி செக்ஷன் இருக்கு, 10 அலகுகள் இருக்கு. ஓகே தானே? அந்த 10 யூனிட் டைம் வந்து நீங்கள் எக்ஸாம் நல்லா அவ்வளோத்தையும் வாசிக்கணுமா அப்படி வாசிச்சு பாடம் வாங்கிட்டு போ, டைம் அதுக்குள்ளேயே போயிருமே. அப்புறம் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ்ல நிறைய விஷயம் பாக்குது விளங்குதோ. அப்ப அதனால நான் சொல்ற ஐடியாவை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணீங்களா இருந்தா உங்களுக்கு பயாலஜி ஈஸியா ஞாபகத்துக்குள்ள வந்துடும். சரியா? அது என்ன என்று அந்த முறையை சொல்றேன், அதுக்கேற்ற மாதிரி உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்க. சரிதானே? ஓகே தானே? பிசிக்ஸ் சொல்லி தந்தாச்சு, கெமிஸ்ட்ரியும் சொல்லி தந்தாச்சு. சரியோ? அதில் செயல்முறைப்படுத்தி எல்லாம் அப்படி செய்யற எல்லா ஐடியாக்களும் சொல்லிட்டேன். சரிதானே பிள்ளைகள்? தியரியல் வழங்கிட்டதுனா நீங்க கேள்வியில் எப்படி இருந்தாலும் செய்து கொள்ளலாம் பிள்ளைகள். விளங்குதா? தியரி தெரியாட்டி கேள்வி செய்ய இயலாது. ஓகே தானே? ரைட். இப்ப பயாலஜி என்னென்ன பிள்ளைகள் சரியோ, அதோட ஐடியா வந்து என்னென்ன பிள்ளைகள், அதுல டைட்டில் வந்து மைண்ட் மேப். ஓகேயா? மைண்ட் மேப் இது ஏ லெவல்ல பயன்படுத்துற யுக்தி. அடங்குதா? ஏ லெவல் எல்லாம் நிறைய பயாலஜி நிறைய நோட்ஸ் இருக்கும் முடியும். பாடமாகிறது மைண்ட் மேப் பண்ணுன்ற விஷயம் இருக்கு முடியும். இந்த மைண்ட் மேப் நீங்கள் எடுக்க தெரியும். ஒவ்வொரு யூனிட்டுக்குள்ளேயும் இந்த மேப் எடுக்க உங்களுக்கு தெரியும். விளங்குதா? அது பேர்லயே உங்களுக்கு கொஞ்சம் பிடிபடும். மேப் பண்ணா என்னடா, இப்போ கூகுள் அடிக்கிறீங்க மேப், சரி இப்போ இன்னொரு இடத்துக்கு போனா கூகுள் என்ன லொக்கேஷன் உங்க இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு அடிக்கிறீங்க. சரி உங்க லொக்கேஷன் எஃப்லாண்டு கொண்டு கொழம்பு போகணுமா, வட்டிக்குள்ள போகணுமா, ட்ரிங்கோ போகணுமா, காலி போகணுமா, அங்க இருந்தாலும் இன்னொரு இடத்துக்கு போகணுமா அடிக்கிறது. அடிச்சா 2 லொகேஷனையும் காட்டும். அவன் மேப் வரும், இதால போனா நான் வந்து வழி காட்டும். சரிதான் அவளே? அதை வச்சு நான் போய்க்கொள்ளலாம். ஓகேயோ? ரைட். அத மாதிரிதான் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நீங்கள் மைண்ட் மேப் நீங்களாம் தயாரிக்க வேணும். சரியா? நீங்களாம் தயாரிக்க வேணும். அது உங்களை விரும்பி மாதிரி தயாரிச்சு கொள்ளலாம். ஆனா அதை கட்டாயம் உள்ளடக்க வேண்டிய விஷயங்களை எடுத்தீங்கன்னா சரி. அதை வச்சு நீங்க என்ன செய்யணும், ப்ராக்டிஸ் பண்ண வேணும். விளங்குதானே? இந்த புத்தகத்தை பக்கம் பக்கம் நோட்ஸை பாடமாக்குறதை விட்டுட்டு இப்படி மைண்ட் மேப்பை போட்டுட்டு அதை பாடமாக்குங்க உள்ளே. ஈஸியா இருக்கும், எப்போ கேட்டாலும் சொல்லலாம். சரி அவளே? இப்போதான் அது பாருங்க, உங்களோட கிளாஸ் நீங்க படிக்கிறீங்க அவளே, உங்களோட வகுப்புல எடுத்துக்கொள்ளும். உங்களோட வகுப்பு கிளாஸ் எடுப்போம். சரியா? உங்களுடைய ஸ்கூல் கிளாஸ், உங்களுடைய ஸ்கூல் கிளாஸ், ரைட்? உங்களோட ஒரு சராசரியா ஒரு வகுப்புல வந்து பிள்ளைகள் எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 25, 30, 35, அப்படி ஒரு வகுப்புல ஒரு ஸ்கூல்ல ஒரு மாதிரி. நாங்க அண்ணல ஒரு 25 பேர் எடுப்போம். உங்களோட வகுப்புல 25 பேர் இருக்குன்னு வைப்போம். வகுப்புல எத்தனை பேர்? 25 பேர். சரியோ? அதுல உங்களுக்கு 25 பேரோடமே பழக்கம் இருக்கா பிள்ளைகள்? அதுல ஒரு 4-5 பேரும் கூட கேங்கா இருப்பாங்க. சராசரியா ஒரு கேங்கன்னு பார்த்தா ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. ரைட்? அப்ப உங்களோட ஏ என்ற ஒரு ஃப்ரெண்ட், பி என்ற ஒரு ஃப்ரெண்ட், சி என்ற ஒரு ஃப்ரெண்ட், டி என்ற ஒரு ஃப்ரெண்ட், இ என்ற ஒரு ஃப்ரெண்ட், எஃப் என்ற ஒரு ஃப்ரெண்ட், ஜி என்ற ஒரு ஃப்ரெண்ட். ஓகேயா? ரைட். ஓகேயா? இப்படி ABCDEFG இப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஓகே தானே? எத்தனை? 1 2 3 4 5 6 7. ஓகே, 7 ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்காண்டு வைப்போம். ஓகே தானே? அப்படியே விளங்கி கொடுங்க. இந்த மைண்ட் மேப் பண்றது என்னன்றதை விளங்கி கொடுங்க. இது பயோக்கு மட்டும்தான் இல்லை, நீங்க எந்த பாடத்துக்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம். நோட்ஸ் நிறைய இருக்கிற பாடங்களுக்கு இதுல பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த ஐடியாவை. சரியா? படிக்கிறதுன்னு சில முறைகள் இருக்குடா. இப்படி தானே படிச்சுட்டு இருக்கா, சும்மா எல்லாம் தவிடு புண்ணாக்கு சாப்பிட்றவன் எல்லாத்தையும் அவருடைய சாப்பிட்டு போட்டு ஆண்டு இருக்கலாது. தேவையான மட்டும் சாப்பிடணும். விளங்குதா? தேவையான சாப்பிட்டீங்கன்னா விஷயம் முடிஞ்சு. விளங்குதானே? அது மாதிரி தேவையான மட்டும் படிக்கணும், சரியான முறைப்படி படிக்கணும். நீங்க டைம் கொடுக்குறீங்க கிட்ட இருந்து படிக்கிறதுக்கு, அதை வேஸ்ட் பண்ண டைம் தான் கஷ்டம். சரிதானே? ரைட். கவனிங்க. அப்ப இப்படி 7 பேர் இருக்காங்க உங்க நண்பர். சரியா? இப்ப சும்மா உங்கள்ட்ட கேட்குறேன், உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? 7 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ரைட். சரி, அவங்கள பற்றி சொல்லுங்கன்னு சொன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லுங்கண்ணா பிள்ளைகள், உடனே சொல்லுவீங்களா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பற்றி சொல்றேன்டா உடனே சொல்லுவீங்களா? சொல்ல தெரியும்? 7 பேர் பற்றி தெரியும், டக்குன்னு வராது. டக்குன்னு உங்களுக்கு யோசனை வரும். 7 பேர் இருக்காங்க, யாரை பற்றி முதல் சொல்லுவோம்? ஏ பற்றி சொல்லுவோம், அடியை பற்றி சொல்லுவோம், ஐயை பற்றி சொல்லுவோம், அபியை பற்றி சொல்லுவோம், அதை சொல்லுவோம், அவளை சொல்லுவோம், எல்லாமே குழம்பிடும். சரியா? அப்ப நாங்க உங்களோட ஏ என்ற நண்பரை பற்றி சொல்லுங்கோ. சரியான? ஏ என்ற நண்பரை பற்றி சொல்லுங்கோ. இல்லாட்டி பி என்ற நண்பரை பற்றி சொல்லுங்கோ. இல்லாட்டி சி என்ற நண்பரை பற்றி சொல்லுங்க உண்டு. அவரால் குறிப்பிட்ட வைக்கல அவரை பற்றி ஈஸியா சொல்லலாம். குழப்பம் வராது. விளங்குதா? குழப்பம் வராது. ரைட். இப்ப சி என்ற நம்பரை பற்றி சொல்றேன்டா, சி என்றவரை பற்றி சொல்லணும். இப்போ சி என்றவரை பற்றி சொல்றேன்டா, அவரை பற்றி எதை சொல்ற டக்குன்னு
அவரை படிக்கிறத எப்படி சொல்றதா, இல்ல ஸ்போர்ட்ஸை பற்றி சொல்றதா, அவர்கிட்ட குணத்தை பற்றி சொல்றதா, அவர் சாப்பிட்றத பற்றி சொல்றதா, நித்திரோட பற்றி சொல்றதா, அதை பற்றி என்ன டீட்டெயில் வேணும் அது பிரியும் பிள்ளைகள். சரியா, அது ஒரு 2 3 4 5 6 அவர்கிட்ட டீட்டெயில் அதுக்குள்ள பிரியும். வழங்குதா, அவர்கிட்ட டீட்டெயில் பிரியும். சரியா, வழங்க பிள்ளைகள். பிறகு இந்த 1 2 3 காரணங்களா அது கிளைம் பிரிவுகள் வரலாம். அது கிளைம் பிரிவுகள் வரலாம். சரி, அது கிளைமே பிரிவுகள் வரலாம். ஆனா ஒரு லிமிட்டுடன் செய்ய முடியாது, பிரிவுகள் நின்றுடும். இவ்வளவு தாண்டு வந்துடும். விளங்குதா சொல்றது? இதுதான் மைண்ட் மேப். இதுதான் மைண்ட் மேப். இப்படி இருந்தா அப்படியே அவங்களோட CNN நண்பர். CNN நண்பர் ஓகே, அவரை பற்றி, அவருடைய நித்திரையை பற்றி சொல்லுங்க, அவர் படிக்கிறத பற்றி சொல்லுங்க. படிக்கணும், அவர் எவ்வளவு நேரம் படிப்பார், சரி எவ்வளவு நேரம் படிப்பார், என்ன மாதிரி படிப்பார், சரி எவ்வளவு நித்திர விழுவார், அப்படி சாப்பிட பற்றி சொல்லுங்க. அவர் என்ன சாப்பிடுவார், காலம் என்ன சாப்பிடுவார், எவ்வளவு என்ன சாப்பிடுவார், இப்படிலாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களோ தெரியல. சரியா, வாங்குதோ சம்திங், வாங்குதோ. இப்ப நீங்க அப்படி நீங்க அதே அப்படி பாக்குறீங்கல்ல தானே. ஃபேஸ்புக்ல எத்தனை பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸா, இன்ஸ்டால எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்குது, இதான் பாக்குறீங்க. ஆ, சரி அப்படி. அப்ப அவட பிரிஞ்சு வருதான் அப்படி லிமிட்டோட, இதுக்கு வேற பிரிக்க தேவையில்லை அப்படி என்னன்றும். இப்படி CDEFG எல்லாருக்கும் எல்லாருக்குமே இப்படி பிரியும் கிளைகளா. எல்லாருக்குமே இப்படி கிளைகளாக பிரியும் ஒரு விஷயங்களை சொல்ல வேண்டி வரும். விளங்குதோ? ஓகேயா, விளங்க அப்படி எப்படி கிளையா பிரிஞ்சு வரும். பிறகு அதுல இருந்து பிரியும். அதாவது கதைக்கிறேன். விளங்குதா, இப்படி கிளைகளையா பிரிஞ்சு போக முடியாது. பிரிஞ்சு போய் ஒரு மரக்கில் அப்படி பிரிஞ்சு போய் ஒரு இடத்துல அப்படி லிமிட்டா இருக்குதோ, அதே மாதிரி லிமிட்டான இருக்கும், அதுக்குள்ள அப்படி கேளாது. சரிதானே? அப்போ இப்படியே நிற்கும். சரியோ, ஓகே அப்படி. அப்ப இப்படி நிக்க முடியாது. இதுதான் முடியல மைண்ட் மேப். இது உங்களோட கிளாஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸை பண்ணது. சும்மா அடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸை படி சொல்லுங்கடா, டக்குன்னு வராது பிள்ளைகள், டைம் நிறைய போயிடும். யாரை படி சொல்றது, ஒரு கையை படி சொல்லுவீங்க, இல்லை அவனை விடுங்க, சியை படி சொல்லுவோம், இப்படி ஓடிக்கொண்டு இருக்கும். இதே குறிப்பிட்டு சியை பற்றி சொல்லுங்க, அவர்கிட்ட இயல்புல இதை பற்றி சொல்லுங்க, டக்குன்னு சி அவர்கிட்ட நிதிரை படி சொல்லு, அடியனை படிக்கிறத பற்றி சொல்லு, ஐயனை இவர் எந்த இடத்துல இருக்கிறார், எந்த மாவட்டத்தில் இருக்கிறார். சரியா, இவர் அடுத்தது பி என்ன மாதிரி அவர் சோசியல் மீடியாவில் மெனக்கெடுவாரா, இல்லாட்டி பொழுதுபோக்கா செய்யறாரா, வேற ஏதாவது விளையாட்டு விளையாடுவாரா, செய்வாரா, இப்படி ஒவ்வொரு பற்றி அதுக்குள்ள ஆராய்ஞ்சு பிரிச்சு எடுக்கலாம் முடியும். அப்ப ஈஸியா ஒரு பற்றி சொல்லக்கூடிய இருக்கும். சரிதான் அப்படி. அப்ப இந்த மைண்ட் மேப்பை தயாரிச்சுட்டு பிள்ளைகள், நீங்க இந்த மெப்பை வச்சு தான் நீங்க படிக்க வேணும். இந்த மெப்பை வச்சு ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அது பாடம் அப்படி விழும். அப்புறம் கேள்வி கேட்கறாங்கன்னு வச்சு அடக்கண்டு இந்த கேள்வி இத்தனை பாடத்துல இருக்குது, இந்த பாடத்துல இந்த இடத்துல இருக்குன்னு உங்களால் சொல்லக்கூடிய இருக்கும். விளங்குதா பிள்ளைகள்? இந்த மைண்ட் மேப்பை தான் பிள்ளைகள் உங்களோட அம்மாக்கள் பயன்படுத்துறாங்க. வீட்டுல அம்மாக்கள் இருக்கணும் தானே, ரைட், கூடுதல் அம்மாக்கள், இல்லாட்டி அப்பா தெரியல, நீங்களோ தெரியல. அதாவது வீட்டுல சமையலறை தான் சமைக்கிறது, அந்த சமையலறை டோட்டலா யாரோட கண்ட்ரோல்ற இருக்கோ அவங்க இதைத்தான் பாவிக்கிறாங்க. சொல்லுவாங்க, அவங்களோட வீட்டு கிச்சன் இருக்கு தானே, கிச்சன் அது யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குதோ, அம்மாவோ அப்பாவோ நீங்களோ, அது யாரும் இருக்கலாம், சரி யாராவது கண்ட்ரோல்ல இருக்குதானே, அவர் இந்த மைண்ட் மேப்பை தான் பாவிக்கிறார். அப்புறம் எங்க கொண்டு போய் மடக்க எங்க மைண்ட் மேப் எல்லாம் வச்சிருக்கீங்க, நான் சொல்றாரு, இங்க கிடக்கு கொண்டு கேட்கறீங்கள. சரியா அப்படியா, வடியா சொல்ற முடியா யோசிச்சு பாருங்க. சரியா, இப்ப உங்களோட அம்மாவோட கண்ட்ரோலா இருக்கணும், இப்ப அநேகமா கூடுதலா அம்மாக்களோட கண்ட்ரோலான்னு இருக்கு. சரிதானே, பேசுவாங்க பாத்துறீங்களா. இப்ப கிச்சனுக்கு போயிட்டு நீங்க சாப்பிட்டீங்கன்னா, சாப்பாடை போட்டீங்களா, சில சாப்பாடு போட்டு வந்துருவாங்க, சாப்பாடு கோப்பை கழுவி அப்படியே அதுல வச்சுட்டு போக சொல்லுவாங்க. வேற எதையும் கையில வச்சீங்கன்னா பேச்சு விடும். என்னதுக்கு பரவாயில்ல வைக்கிறீங்க, போங்க போங்க, உங்களுக்கு தேவையான சாப்பாடுலாம் வெளியே வரும். இதுக்குள்ள தான் வரக்கூடாது. இது நடக்குதான் அப்படியே ரைட். ஏன் அப்படி பேசுறாங்க, அவங்களும் நம்மளே இங்க அங்க என்னென்ன பொருட்களை வச்சிருக்கேன்னு தெரியும். 2வது தட்டுல என்ன நடக்குது, 3வது தட்டுல என்ன இருக்குது, அடித்தட்டுல என்ன இருக்குது, சரியா, எந்தெந்த இடத்துல என்னென்ன பொருட்களை வச்சிருக்கின்றது அவங்களுக்கு தான் தெரியும். நீங்க மாறி ஏதாவது எடுத்து குழப்பி விட்டு போயிட்டீங்கடா, அவன் நாளைக்கு டீ ஊத்தேக்கு சீனிக்கு போல உப்பை தூக்கி போட்டு விட்டானே, சரி கதை முடிஞ்சு. விளங்குது, ரைட். அப்ப அதெல்லாம் பேசுறவங்க அதெல்லாம் கோவிக்க கூடாது. ஓகே, ரைட். அப்ப அவங்க இப்ப அதே அம்மா கிச்சனுக்கு எல்லாம் வெளியே இருக்கீங்க, வெளியே போயிட்டா போன் பண்ணி சொல்றாங்க, தம்பி இப்படி கிச்சனுக்கு ஒரு இடத்துல என்ன பொருள் இருக்குண்டா, அவங்க அப்படியே போன்லயே சொல்லுவாங்க, எங்கம்மா இருக்குது, கிச்சனுக்கு போ தம்பி, வலது பக்கம் போ, வலது பக்கத்துல 3வது தட்டு இருக்குல்லோ, 3வது தட்டு இருக்குது, 3வது தட்டுல இடது பக்க மூளைக்கு கொஞ்சம் பக்கத்துல இருக்கும் பேர். சரி வாங்க, இடது பக்க மூளைக்கு கொஞ்சம் பக்கத்துல ஒரு மஞ்சள் கலர் டப்பா இருக்கும், அந்த டப்பாக்குள்ள பாத்தீங்கன்னா இருக்கும். விளங்குது. அப்ப அவங்களும் மைண்ட்ல பிள்ளைகள் அந்த கிச்சனுக்கு எங்கெல்லாம் என்னென்ன இருக்குன்றது மைண்ட்ல அப்படியே இருக்க முடியும்.
விளங்குதா சொல்ல அதான் மைண்ட் மேப். இது அவைய பழக்கத்துல அனுபவத்துல வந்துட்டு பிள்ளைகள் சரியா. இது நீங்க அன்றாடம் உங்களோட வீடுகளையே பார்த்துருக்கீங்க சரிதானே. அதை வெளியே போன வேண்டாம். வெளியில இப்ப கடைகளோ ஒரு புக் ஷாப் நீங்க போயிருக்கீங்க படிக்கிற பிள்ளைகள் புக் ஷாப்ல போயிட்டு ஏதாவது ஒரு பொருள் வேணும் போயிட்டு எனக்கு இன்ன மார்க்கர் வேணும் இல்லை இன்ன புக் வேணும் டக்குன்னு கேட்டா அங்க நல்ல பழக்கமான சர்வீஸ் நாங்க சொல்லுவாங்க டக்குன்னு நீங்கள் இந்த பக்கம் போயிட்டு இத்தனை ரோவில் பாருங்க அந்த இடத்துல அந்த புத்தகம் இருக்கொண்டு அவங்க நின்ற இடத்துல சொல்லுவாங்க பிள்ளை எதையும் பார்க்க மாட்டாங்க. அதே புதுசா வேலைக்கு வராங்கன்னா அங்கே ஏற்கனவே சீனியரா இருக்காங்க கேட்பாங்க ஏற்கனவே இருக்காங்கடா இந்த புத்தகம் இருக்கா அவங்க காட்டுவாங்க சரியா பிள்ளை. அப்ப என்னென்ன பிள்ளைகள் அவங்க எல்லாம் பாடமாக்கி வச்சிருக்காங்க இன்ன இடத்துல என்னென்ன பொருள் இருக்குண்டு விளங்குது. அதான் வீடுல வந்து எடுத்த இடத்துல பொருட்களை வைக்கணும்னு சொல்ற காரணம் தான். இப்ப ஒரு கத்தி எடுத்து இப்ப இது வீடு சில வீடுல போய் நடக்குது எங்களுடைய நடக்குது எங்கட அம்மா என்ன செய்வாங்கன்னா தம்பி குசுனி கிச்சனுக்குள்ள போய் கத்தி எடுத்துட்டு சொல்லுவா. குசுனிக்கு போய் கத்தி எடுத்துட்டு சொல்லுவா. சரி எங்க கிடக்குன்னு கேப்பன் குசுனிக்கு அங்கே கண்டு வா அங்க உனங்க கிச்சனுக்கு எங்க உள்ள பாக்குறது இடங்களுக்கு எதுக்கு பாக்குறது சின்ன கத்தியில இங்க கிடையாது பார்த்தா தம்பி அங்காங்க கிடக்கு தம்பி என்னவா. சரி அங்காண்டா எங்காம இருக்கு அங்க குசுனிக்கா கிடக்குது ஏண்டா சுத்தி சுத்தி தேடி தேடி வந்தா அது எங்க இப்படி பிடிக்கல ஒரு அம்மா தான் வந்து அவங்க வந்து எடுப்பாங்க. அவங்க சரியான இடத்த சொல்லல சில பேர் மறந்துடுவாங்க சரியா. சொல்லுவாங்க இன்ன இடத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க அங்க போய் பார்த்தா இருக்காது. ஒரு தேடி பார்த்தா நீங்க சொன்ன இடத்துல இல்லைன்னு சொல்லுவேன் சொன்னா சொல்லுவான் வந்து சொல்ல மறந்துட்டு தம்பி மாறி சொல்லிட்டு சரியா. அவ சில பேர் மாறின்னு சொல்லுவாங்க. ஆனா அநேகமானாக்களுக்கு அது ஞாபகம் இருக்க முடியும் எங்க இன்ன இடத்துல என்ன இருக்காண்டு சரியோ. அதெல்லாம் அந்த இடத்துல பொருட்களை வைக்கணும்னு சொல்ற காரணம் அதுதான் விளங்குதா. இதெல்லாம் என்னென்ன பிள்ளை ஞாபகத்துல வச்சிருக்காங்க அந்த மைண்ட் மேப் தான் விளங்குதா. மைண்ட்ல ஒரு மேப் விழுந்திருக்கு இது இப்படின்னு இப்படியே இருக்கு சரியா பிள்ளை. அப்ப இந்த மைண்ட் மேப் தான் பிள்ளை உங்களோட பயாலஜிக்கான பேசிக் சரிதானே. இதை பிடிச்சிட்டீங்கன்னு வைங்க பயாலஜி உங்களுக்கு ஈஸியாயிரும் விளங்குதா. இப்படிதான் நாங்கள் படிக்கிறது சரியோ. நீங்களும் படிச்சுட்டு இருக்கலாம் அப்படி. இதே இன்னும் புத்தக நோட்ஸ்ல பாடமாக்கி எக்ஸாம் படிக்கிறது எக்ஸாம் முடியாம மறக்கிறது அப்புறம் எக்ஸாம் படிக்கிறது அப்புறம் எக்ஸாம் முடியாம மறக்குது இதுதான் நடக்குது. படிச்சது வேஸ்ட் தான் பிள்ளைகள் சரிதானே. இப்ப இந்த மைண்ட் மேப் எடுக்க கொஞ்சம் டைம் மெனக்கெடும் பிள்ளைகள். ஒருக்கா டைம் மெனக்கெடு எடுத்துட்டீங்கடா பிள்ளையர் இப்போ உங்க ஃபைனல் எக்ஸாம் டைம் இருக்கு 6 மாதம் இருக்குது வடிய தாராளமா காணும். ஒருக்கா மெனக்கெடு எடுத்துட்டீங்கடா அப்புறம் அதை வச்சே படிக்கலாம். இதுல இன்னொரு பிரச்சனைடா இன்னொரு ஆள் எடுத்த மைண்ட் மேப்பை நீங்க பாவிக்கிறாது விளங்குதா. உங்களுக்கு நீங்க தான் சொந்தமான மேப் போட்டுக்கணும் விளங்குதா. இன்னொரு ஆள் மேப் எடுத்து நீங்கள் பாவிச்சிங்கடா உங்களுக்கு அது விளக்கம் இருக்காது. நீங்கள் உங்களுக்கு வினாசோதனம் போட்டுங்க நீங்க வட்டத்தை போடுங்க டிசைன் போட்டு ஒரே பார்வைக்கு எடுத்துடணும் பிள்ளைகள். மைண்ட் மேப் வந்து என்னது ஒரே பார்வை. சரியா ரைட். இப்ப இந்த ஒளித்தோப்பு சரியா ரைட். இந்த ஒளித்தோப்போட பாடம் இருக்கு தானே ஒளித்தோப்போட பாடம். இப்ப இதுக்கு ஒரு மைண்ட் மேப் போட்டு ரஃபா சும்மா நீங்க தயாரிங்க பார்ப்போம் ஒரு 5 நிமிஷம் டைம் தரலாம். சரி அந்த ஒளித்தோப்போட பாடம் இருக்கு தானே மெயின் டாபிக் வச்சு உடச்சு சும்மா ரஃபா தயாரிங்க முடியாது. நான் ஒன்று இன்னைக்கு அதுக்கு வந்து மைண்ட் மேப் போட்டு செய்து காட்டுறேன். அடிப்படையா சொல்றேன் அதை வச்சு நீங்க பில்ட் பண்ணீங்கன்னா சரி. இதை பிடிச்சிட்டீங்கடா பயாலஜி ஈஸியா படிக்கலாம் முடியாது அவ்வளவு பெரிய கஷ்டமே இல்லை. கஷ்டம் இப்படி கேட்டுருக்கான் பயோஸ் கஷ்டமா இருக்கு பிடிச்சு பாருங்க எப்படி ஈஸியா இருந்து பாருங்க இன்னும் படிக்க ஈஸியா இருக்கும். ஏற்கனவே ஈஸியா இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் சரியா ரைட்டோ. ஒரு மைண்ட் மேப் போட்டு தயாரிங்க சொன்ன ஐடியா இருக்குது அதை வச்சு மெயின் டாபிக் அதே மெயின் டாபிக் இப்போ வேறு வீட்டை கிச்சன் தான் மெயின். கிச்சன்ல இருந்து அப்புறம் என்ன நட பண்ணு பிரிச்சு என்ன நட பண்ணு ஒரு முடிவு இருக்குது தான் முடிவு இல்லாம போகாது விளங்குதா. அப்படியே அதோட நிற்கும் சரி அவ்வளோ இப்படி எல்லாருமே இதை வந்து பாவிக்கிறாங்க. ஆனா இதானு தெரியாது. இப்போ உங்க அம்மாட்ட போய் அம்மா எங்கே அம்மா சமைச்சிட்டு இருப்பா அம்மா சொக்ஸங்கமா இருக்கு அங்க அந்த இடத்துல இருக்கு அம்மா டையங்கமா இருக்கு அங்க இருக்குது கிச்சனை சமைச்சிட்டு தான் இருப்பாங்க. ஆனா எல்லாம் அங்க என்ன நடக்குது வீட்டை சுத்தி எங்க எல்லாம் என்ன நடக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க என்ன எழுதி வச்சு பாடம் வாங்கிட்டு இருக்காங்களா கேமரா வச்சு பார்த்து சொல்றாங்க இல்ல தானே மைண்ட்ல சேவ் ஆயிட்டு போல இங்க எல்லாம் இருக்குன்னு அவங்களுக்கு தெளிவா இருக்கும்.
அது அப்படியே விஷயம் அப்படித்தான் இதுல எடுத்துட்டீங்கன்னா இன்னென்ன பாடத்துல இன்னென்ன பகுதியில இது இருக்குது. ஒளித்தொகுப்பா ரைட் இன்ன பாடத்துல இருக்குது. ஒளித்தொகுப்புல வந்து காமெடி ஒரு சென்டர் செயற்பாடா அது இந்த இடத்துல இருக்குது. அதுக்கு என்ன அவசியம் அது எல்லாமே பிடிபட முடியாது. விளங்க சொல்றது ரைட்டோ. இப்போ ரஃப் ஒரு மைண்ட் மேப் பண்ணி தயாரிங்க பார்ப்போம். நீங்க தயாரிச்சா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பிடிபட்டு இருக்கணும் உங்களுக்கு. சரியா ட்ரை பண்ணுங்க.
என்ன போட்டிங்களா?
ரைட். என்ன இப்படி வந்ததா? இவ்வளோ நம்மளே உங்களோட ஒளித்தொகுப்பு பாடம். சரியா? ரைட். உங்களோட புத்தகத்தை வச்சு தான் எடுத்தேன் நான். நீங்களும் அதை வச்சு தான் எடுக்கணும். பாருங்க, ஒளித்தொகுப்பு சும்மா கவனிங்க, கவனிச்சுட்டு எழுதுங்க. டைம் தான், பிரச்சனை ஒரு அவசரம் இல்லை. இது தெரிஞ்சா பயம் டக்குன்னு போயிடலாம். ஒளித்தொகுப்பு சரியா? இப்போ நீங்க ஒரு இதுக்கு எடுக்கணும்ல. ஒளித்தொகுப்பு மெயின் டைட்டில் சரிதானே? அதுல இருந்து பாருங்க, முதலாவது போசனை. அதுல போசனை வந்து தட் போசனை புற போசனை ரெண்டு இருக்கு. சரிதானே? அப்ப இப்ப கதைக்கணும், நான் சும்மா சொல்றேன். இப்ப தட் போசனை என்ன முடியாது, சரி சொல்றேன். தட் போசனை என்ன? தங்களுக்கு தேவையான உணவை வந்து தாங்களே உற்பத்தி செஞ்சால் என்ன புள்ளியல்? தட்போசனியல். தட்போசனால தட்போசனியல்னு சொல்லுவோம். பிறபோசனியல் தங்களுக்கு தேவையான உணவுகளை வந்து இன்னொரு அங்கில தங்கி இருக்கிறது. இப்ப நாங்க யார் புள்ளியல்? தட்போசனியா பிரபோசனியா? நாங்க பிரபோசனியன். நாங்க தாவரத்துல தங்கி இருக்கோம். தாவரங்களை சாப்பிட்றோம், மிருகங்களை சாப்பிட்றோம். விளங்குதா? நாங்களே எங்களுக்கு தேவையான உற்பத்தி செய்யல தானே. சமைச்சு சாப்பிடலாம் உற்பத்தி இல்லடா. விளங்குதா? அது உற்பத்தியான நாங்க சமைச்சு சாப்பிட்றோம். அவங்க நாங்க என்னது பிரபோசனியல். ஆனா தாவரங்கள் தட்போசனியல் விளையன். ஒளித்தோப்பின் மூலம் என்ன செய்யுது? தங்களுக்கு தேவையான தாங்க உணவு வந்து தாங்களே உற்பத்தி செய்யுது. சரிதானே? அதான் தட்போசனியல். அப்ப இப்படி இதை வச்சுட்டு தட்போசனியல் என்ன பிரபோசனியல் என்ன காய்க்கணும், அதோட செய்ய முடியுது அங்கே இல்ல. சரி, உதாரணங்களை காய்க்க டைட்டில் சொன்னா அதை பற்றி காய்க்கணும். அடே இப்போ இந்த ஃப்ரெண்டோட பேரை சொன்னா, உன் நண்பனோட பேரை சொன்னா அவனை பற்றி சொல்லுவா இல்ல. அதுதான் விஷயம். எல்லாத்தையும் எழுதி இல்லமா பாருங்க. இப்ப பாருங்க, இந்த ஒட்டுமொத்த நோட்ஸ் கிட்டத்தட்ட புத்தகத்துல பாருங்க பிள்ளைகள் 23ஆம் பக்கத்துல இருந்து 31ஆம் பக்கம், கிட்டத்தட்ட 8 9 9 பக்கம் இருக்கு பிள்ளைகள். உங்க புத்தகத்துல 9 பக்கம் விஷயம் இருக்குது. அப்ப 9 பக்கத்தையும் பாருங்க ஒரே பார்வைக்குள்ள கொண்டாந்தாச்சு. சரியா? விளங்குதா? இதை வச்சு சொல்லணும். 9 பக்கத்தையும் ஒரே பக்கத்துல எழுதி கொண்டு இருக்கலாம் அப்படி இல்லை தானே. விளங்குதா? அப்ப இதை வச்சு இப்படி சொல்லணும். சொல்ல உங்களுக்கு தற்ப இதுல வந்து அதாவது டாபிக்கள் தடக்கப்படும். உங்களுக்கு சொல்ல ஞாபகத்துக்கு வராது. அப்ப அதுல திருப்பி நோட்ஸை பார்த்து திருப்பி திருப்பி சொல்லி சொல்லி பழகணும். இப்படி அடுத்த என்ன பிள்ளைகள் வர விளக்கணும். அதாவது ஒளித்தோப்பண்ணா என்ன? சரியா? ஒளித்தோப்பண்ணா என்ன சொல்லணும். சரியா? ஒளித்தோப்பண்ணா என்ன பிள்ளைகள்? சூரிய ஒளி முன்னிலையில், ஏன்னா சூரிய ஒளி முன்னிலையில் பச்சை தாவரங்கள், பச்சை தாவரங்கள், பச்சை தாவரங்கள் சூரிய ஒளி முன்னிலையில் கார்பன் டை ஆக்சைடு, நீர், அடுத்த பச்சையம் என்பவற்றை மூலப்பொருளா வச்சு என்ன புள்ளிகள் உணவு தொகுக்கிற செயல்முறை. சரியோ? அதுல பிரதான விளைவுகள் என்ன புள்ளியில் வருது? பிரதான விளைவுகள் வந்து குளுக்கோஸ் வருது. அடுத்தது பக்க விளைபொருள் ஆக்சிஜன் வருது. சரிதான் புள்ளிகள்? விளங்குதா? இப்படி வர விளக்கம் சொல்ல தெரியும். அடுத்த புள்ளிகள் சமன்பாடு, சொற்சமன்பாடு, ரசாயன சமன்பாடு. சொற்சமன்பாடுடா என்ன புள்ளிகள்? கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் நீர், அம்புக்குறி சூரிய ஒளிங்கள் பச்சையம், ஏன்னா அம்புக்குறியோ சூரிய ஒளிங்கள் பச்சையம், விளைவில் என்ன புள்ளிகள்? குளுக்கோஸ் சக நீர் ரெண்டு வரும். சரி, குளுக்கோஸ் சக ஒட்சன் ரெண்டு வரும். அது ரசாயன சமன்பாடு சொன்னா என்ன புள்ளிகள்? RCO2 பிளஸ் RH2O, அம்புக்குறி சூரிய ஒளிங்கள் பச்சையம், சூரிய ஒளிங்கள் பச்சையம் அதான், அதுக்கு ஒரு ரசாயன சமன்பாடு ஒன்றும் இல்லை. ரைட். அடுத்து C6H12O6. ஓகே புள்ளிகள்? அங்கால என்ன புள்ளிகள்? O2 வரும். சரியோ? விளங்குது? அப்படி ரசாயன சமன்பாடு சொற்சமன்பாடு சொல்லுங்க. அடுத்து வந்து புள்ளிகள் பரிசோதனைகள். பரிசோதனை வந்து பாத்தீங்கன்னா முதலாவது மாப்பொருட்கான சொன்னேன். அதை ஆர்டர் போட்டுடும். இது முதலாவது ஒன்று, ஒன்று, ரெண்டு, மூன்று, 4, 5 பரிசோதனை இருக்கு. சரியா? அந்த 5 பற்றி சொல்லுவோம். மாப்பிள்ளை பரிசோதனை அதை எப்படி செய்யறது, என்னென்ன செய்யறது என்னன்ற பற்றி சொல்ல தெரியும். அடுத்து சூரிய ஒளி அவசியம், அதுக்குரிய பரிசோதனை. அதாவது சூரிய ஒளி அவசியம் போட்டுக்கணும் சோட்டா. ஒளித்தோப்பு தான் சாய்க்கிறோம். அப்போ ஒளித்தோப்பு சூரிய ஒளி அவசியம் விளங்கணும். அவன் ஒளித்தோப்புக்கு CO2 அவசியம், ஒளித்தோப்பு பச்சை அவசியம். அடுத்து O2 வாய் தோன்றல் என்ன புள்ளியல்? ஒளித்தோப்பும் போது ஒட்சம் வாய் தோன்றல். சரி புள்ளியல்? அதுதான் நடம். அது குளுக்கோஸ் தேவை மாப்பிள்ளை பசங்க வந்து தானே. குளுக்கோஸ் வந்து என்ன புள்ளியல்? மாப்பிள்ளை தான் சேமிக்கப்படுது இல்லையா? இல்லை பிள்ளை தாவரங்களை வந்து தொகுக்கிற உணவு வந்து குளுக்கோஸா தான் வருது. ஆனா சேமிக்கப்படுறது எப்படி பிள்ளைகள்? மாப்பொருளா தான் சேமிக்கப்படுது. அதான் மாப்பொருள் பிரச்சனை சொல்றோம். பிரசவ உட்சமா இதோட பிரச்சனை இருக்கு. இப்போ நம்ம குளுக்கோஸ் இல்லைன்னு கேட்கல, அதான மாப்பொருள். சரியா? அப்ப இந்த பிரசவனை பற்றி கேட்கணும். ஒரு பிரசவம் பற்றி உங்களுக்கு சொல்லணும் இப்படி வழங்கப்படுத்தா சொல்லணும். நாங்க இப்போ உங்களுக்கு வழங்கப்படுத்துறதானே, இப்படி டீச் பண்றது தானே பிள்ளைகள். அப்ப நீங்க என்னத்தோட டீச் பண்ண இப்படி மேப்பை வச்சு சொல்லணும். விளங்குதா? ஓகே. இப்படி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் வந்து பிள்ளைகள் இப்ப எல்லாரும் இப்ப இந்த ஒளித்தோ படம் சின்ன படமுடைய ஒரே பார்வைக்குள்ள வந்துட்டு போயிடும். சரியோ? சில படம் கொஞ்சம் பெரிய பாடங்களா இருக்கும், அதுக்கெல்லாம் பிள்ளைகள் ஒரே பார்வைக்குள்ள எடுக்கலாது. அது கூட 6ஆம் படம் இருக்கு தானே. 6ஆம் படம் தொகுதிகள். தொகுதிகள் வந்த வெளியில ஒரே பார்வைக்குள்ள அத்தனை தொகுதியும் எடுக்கலாது. அது தனித்தனி தொகுதியை தான் எடுக்கலாம். இப்ப சமயவாடு தொகுதினா சமயவாடு தொகுதிக்கு ஒரு மைண்ட் மேப். அடுத்தது சுவாச தொகுதினா சுவாச தொகுதிக்கு. அடுத்தது குறிச்சிட்டு தொகுதினா குறிச்சிட்டு தொகுதிக்கு. நரம்பு தொகுதினா நம்ம தொகுதிக்கு. தனித்தனி தொகுதியில தான் அதுக்கு நாங்க எடுக்க வேணும். சரிதானே? ரைட். வேற மைண்ட் மேப் எடுக்கிற பிள்ளைகள் ஒரு CR ஷீட்டை பயன்படுத்தி கொள்ளுங்க. CR கோப்பியோ அது என்ன நினப்பாவீங்க. சரியோ?
எடுத்தீங்கன்னா ஒரு காப்பி எடுத்தீங்கடா இப்படி வரும் தானே. இப்படி இந்த பக்கம் இப்ப இந்த இவ்வளவு பக்கத்துலயே ஒரு செக்ஷன் உரிய மைண்ட் மேப் இருக்கும். இப்போ இந்த ஒளித்தோப்பு பண்ண அப்படியே இந்த ஒளித்தோப்பு அப்படியே இப்படி ஒரே வாரத்துக்கு வந்துடும். சரியோ, ஒரு தேவைப்படாது நீங்க இன்னும் கையில பிரிச்சுக்கலாம். இது நான் பிரதான தலையங்கங்களை வச்சுதான் பிரிச்சிருக்கிறேன். இது உலங்காணும். அப்புறம் மைண்ட் மேப்பே நிறைய நிறைய ஆடி கொண்டு போக கூடாது. தேவையில்லாம் செய்யும் போய் பாருங்க. இதுல செல்வா செலுத்துங்க ஆடினுட்டு இதுல வந்து நீர் நடி விட்டானோ அதெல்லாம் அதை சொல்லணும், வாயால சொல்லணும். அதெல்லாம் எழுதுறது இல்ல. விளங்குதா? அப்புறம் இதுல சொற்சாம்பழம் எழுதுறதா இல்ல, ரசாயன எழுதுறதா இல்ல. அது நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க சொல்லியோ எழுதியோ பார்க்க வேணும். இதுல தான் மெயின் டாபிக் இதான் மேப். இவ்வளவு பேர் தான் இந்த அழகுல இருக்கு. விளங்குதா? இதுல வச்சு கதைக்க தெரியும். இப்படி எடுத்து படிச்சு பாருங்க. பயாலஜி சும்மா சிம்பிளா வரும். கேள்வி வந்தாலும் கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியாது இருக்கும். நீங்க என்ன செய்றீங்க? பக்கம் பக்கமா ஒளித்த 10 பக்கம் ரைட். இப்ப இப்படி எடுத்தீங்கன்னா இந்த மொத்த பாடத்தையும் உங்களுக்கு ரிவிஷன் பண்றதுக்கு நாளைக்கு சரியா நீங்க படிச்சீங்கன்னா பிள்ளைகள் ஒரு 15 நிமிஷம் காணும் பிள்ளைகள். 10 ல இருந்து 15 நிமிஷம் காணும். விளங்குதா? ஜஸ்ட் 10 ல இருந்து 15 நிமிஷம். ஆனா நீங்க எக்ஸாம் போதனால் பக்கவங்க படிக்க போறீங்களா இருந்தா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட எடுக்க முடியாது. சரியா? நீங்க எப்படி எல்லாத்துக்கும் பயன்படுத்தீங்கடா ஒட்டுமொத்த வேலையுமே கிட்டத்தட்ட நீங்க ஒரு 6 மணி நேரத்துக்குள்ளே ஒட்டுமொத்த வேலையும் முடிச்சிடலாம் முடியாது. அது கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் கண்டு முதல் நாள் ஒரு 10 மணி நேரம் தொடர்ந்து படிச்சாலே முழுக்கதையும் நீங்க ஃபைனல் எக்ஸாமுக்கு ரிவிஷன் பண்ணிட்டு போயிடலாம். விளங்க சொல்றது உங்களுக்கு எக்ஸாம் கிட்டே வந்த கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் 2 செகண்டும் ஃபுல் ரிவிஷனா நானே பண்ணி விட்டுருவேன். சரி, கடைசியில் ஒரு 10-15 நாளைக்கு ஒரு ஃபுல் பெரிய ஒரு செமினார் மாதிரி நடக்கும் முடியும். இல்லைங்க, தொடர்ச்சியா நடக்கும் ஒரு 15 நாளைக்கு. அதுல கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஃபுல் ஃபுல் தேரி பேப்பர்ல ஃபுல் தேரி அப்படியே ஃபுல்லா ரிவிஷனா வரும். அது பேப்பர்லும் வரும் ஃபுல் தியரி ஃபுல் ரிவிஷன். அப்ப நீங்க திருப்பி எல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்க படிக்கணும் குழப்பம் தேவையில்லை. பயாலஜியான நீங்க அவங்களே படிக்கலாம். நான் பயாலஜி கடைசியில் எடுத்தா டைம் நிறைய போயிடும். சரியா? அவ்வளோ. அப்ப அதனால இப்படி நீங்க கடைசி இதுல மைண்ட் மேப் கடைசி இதுல இருந்து மைண்ட் மேப் இருக்கும் உங்களுக்கு. இல்லாட்டி அந்த இதுல எடுக்க டைம் இருக்காது. இப்பவே ஒரு படமா எடுங்கோ. இப்பயே டைம் மட்டும் இருக்கு. ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று எடுங்க. இப்ப நான் ஒன்றுக்கா எடுத்து காட்டிட்டேன். இனி எல்லாத்தையும் நான் எடுத்து காட்ட மாட்டேன். சரி, ஒன்று காட்டியாச்சுடா. இதை வச்சு நீ ஒன்றுக்கு ஒழுகிக்கொடு. ஓகே தானே? இதை வச்சு சொல்ல சொல்லணும்னா சொல்லி கொண்டு வரலாம். அடுத்த முக்கியத்துவம் ஒளித்தோப்பு முக்கியத்துவம் என்னென்ன ஒளித்தோப்புல என்ன முக்கியத்துவம் என்ன நன்மை இருக்குது அடுத்த என்ன சொல்ல வச்சிருந்தாங்க இவ்வளவு தான். அப்படி இது கொஞ்சம் முன்னுக்கு வரணும். அவரில் அப்படி எழுதிட்டேன். சரியா? நீங்க எழுதிட்டு ஒரு அடுத்து வாங்க. அடுத்த நம்பர் போடாலும் சரி. விளங்க பிள்ளைகள் இப்படி தமிழ் எப்படி கிளைய பிரிஞ்சு போகும். இது சீட் அவசியம் அதுக்கு கூட பிரிஞ்சு போதில்லை. ஒரு சீட் அவசியம் அப்புறம் என்னென்ன பரிசு என்ன அதெல்லாம் எழுதுறது மெயின் டாபிக் விட்டா விட்டுரும். சீட் அவசியம் அதுக்கு என்ன செய்யறாங்க அதுக்கு என்ன அவதானம் வருது. சரி, அதெல்லாம் நீங்க வாயில கதைக்க தெரிய வேணும். சரியா பிள்ளைகள்? எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்து இதை வைக்கலாது. ஓகே, அப்ப இப்படி கேட்டா உங்களுக்கு படிக்க சொல்ல ஈஸியா இருக்க முடியும். இப்ப கேள்வி வருதுல இப்போ இந்த பாடத்துல உங்களுக்கு வந்து ஒளித்தொகுப்புக்கான சரி ஒளித்தொகுப்புல வந்து அதுக்கப்புறம் சரி ஒளித்தொகுப்புல வந்து ரசாயன சாப்பாடு கேட்கறாங்க. இப்போ அவங்களோட கேள்வி பார்த்தா உங்களுக்கு மைண்ட்ல எங்க விழும். ஓகே, ஒளித்தொகுப்புனா எத்தனை பாடம் எங்க இருக்குது? 11ஆம் ஆண்டு பார்ட் 1 புக்ல இருக்கேன். 11ஆம் ஆண்டுல 2வது அலகு 2வது அலகுல ஒளித்தொகுப்பு ரைட். அதுக்கான சாப்பாடு ரசாயன சாப்பாடு அப்படி மைண்ட்ல அப்படி மேப் சரியா விழும்புலியல். ஓகே தானே? இப்ப எங்களுக்கு என்னண்டா என்னது இந்த மைண்ட்ல இப்ப நீங்கள் உங்களுக்கு இந்த பாடம் ஃபுல்லா படிச்சு வச்சிருக்கீங்க. சரிதானே? விளங்குதோ? இப்ப உங்கள்கிட்ட வந்து நிறைய புத்தகம் கோப்பிகள் இருக்குதான். அப்படி எல்லா புத்தகங்களையும் அப்படியே எல்லாத்தையும் கும்பி அடுக்கி வைங்க. எல்லாத்தையும் வந்து ஒரு ஒழுங்கு இல்லாம அப்படியே ஒரு கூட்டமா சரி ஒரு குவியலா அடுக்கி வச்சிருக்கோம். எடுத்து வச்சு போட்டு வைங்க. கோப்பி புத்தகம் ஒரு இடத்துல போய் குவியலா போட்டு வச்சுக்கீங்க. சரியோ? டக்குன்னு போய் சயின்ஸ் புத்தகம் எடுத்துட்டு வாங்க. அவங்க எடுத்துட்டு வருமா? டக்குண்டு சயின்ஸ் பாஸ் எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு இல்லமா? மட்ஸ் எடுத்துட்டு எடுத்து இல்லமா? எல்லாம் கூச்சி வச்சிருக்கீங்க. போய் எல்லாத்தையும் கிண்டி கிளறி எடுத்து சயின்ஸ் அதுக்கு ஒரு வேலை வந்து இப்படி என்ன செய்யலாம்? எல்லாமே அங்கங்க சிதறி போய் கிடைக்கும் பிள்ளை. விளங்குதா? ஆனால் அதே வந்து உங்களோட புக்ஸ்ல சரியா ஒரு 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 அலுமாரியில வடிவா நீட்டா என்னென்ன பாடம் என்னென்ன நீட்டா அடுக்கி வச்சிருந்தா சயின்ஸ் ஒரு பகுதியில, மேத்ஸ் ஒரு பகுதியில, வரலாறு ஒரு பகுதியில், இங்கிலீஷ் ஒரு பகுதியில், அப்படி எல்லாம் பாஸ்வேர்டு தனியா, தியரி தனியா, புக்ஸ் தனியா எல்லாம் சரியா நீங்க அடுக்கி வச்சிருந்தீங்க. போய் நீங்களே போத்து வீட்டுலயே எடுத்து சொல்லுவீங்க. அங்க ஆமா அங்க இடத்துக்கு இருக்கு இங்க இருக்குது. சொல்ல நீங்க கிளாஸ்ல கொப்பியல் விட்டு போயிட்டாலோ புக்ஸை விட்டு போனாலோ கோல் பண்ணி சொல்லுவீங்க. அம்மா அந்த அலுமாரியில வலது பக்கத்துல இடத்துல இந்த புத்தகம் இருக்கு, அந்த மஞ்சள் கலர் கோப்பி தான், அதை கொண்டு வாங்கோ. சொல்றதா இல்லையா? இப்படி சரியாதான் ஓகே. இல்லாட்டி கும்பி எல்லாத்தையும் அப்படியே போட்டு வச்சுதான் சொல்ல முடியாது. எல்லாம் சரி போய் கிடைக்கும். அப்படித்தான்டா இது அப்படி நீங்க இப்படி சரி வச்சிருக்கீங்களோ அப்படித்தான் இந்த ஒளித்தொகுப்பு அதாவது இந்த பயாலஜி பாடங்களை நீங்க படிச்சு படிச்சு ஒரு குவியலா வச்சிருக்கீங்க. உங்க மைண்டுக்குள்ள இருக்குது. ஆனா சீரா அடுக்கப்பட்டு இல்ல. அந்த சீரா அடுக்கிற சிஸ்டம் நம்மளே இந்த மைண்ட் மேப். அந்த சீரா அப்படியே நீட்டா அடுக்கி வச்சிருக்கு. உனக்கு தேவையான விஷயத்தை நீ எடுத்துக்கொள்ளலாம். தேவையான வந்து எடுத்துக்கொள்ளலாம். விளங்குதா பிள்ளைகள்? பிள்ளைகள் மின்னாக்கிட்ட நீ டைம் எடுத்து தான் கதைக்கிறேன். சரி, என் பாடத்துக்குள்ள போயில. விளங்குதா? ஆனா பாடத்துக்கு போறவங்க உங்களுக்கு இது வேணும். இது உங்களுக்கு வந்துட்டேன்டா, இது பழக்கத்துக்கு வந்துட்டேன்டா, சிம்பிளா வந்துடும் பிள்ளைகள் பயாலஜி. சரி, இப்படியும் படிச்சுட்டு இருக்கலாம். சரி, அநேகமான ஆட்களுக்கு தேவை கொஞ்சம் ஒன்று பேர் படிச்சுட்டு இருப்பீங்க. சிலருக்கு தெரியும். இது தெரிஞ்சாலும் சும்மா என்னத்துக்கு எழுத்து கொண்டிருப்பான்
பஞ்சி சோம்பேறி இத்தனம் கொஞ்சம் எடுத்து கண்ணை எடுக்க அப்படியே மெயின் தலைப்பு போடு ஒரு சப்டாபிக்கா உடச்சு எடுத்து சில ஒரு காலத்துக்கு வயசுல இன்னும் இன்னும் சுருக்கலாம் இந்த மைண்ட் மேப்லையும் அதிக விஷயங்களை செய்யக்கூடாது தேவையான விஷயங்கள் மட்டும் மெயின் டைட்டில் வந்து எடுத்துட்டு பிள்ளைகள் சப் டைட்டிலையும் எடுத்துட்டீங்கன்னா சரி அவ்வளவுதான் எல்லாத்தையும் எழுதி கொண்டு போய் மைண்ட் மேப்ல சோட்னஸ் எழுதுவாங்க இதுக்கு சாம்பா எழுதுவாங்க இதுக்கு என்னென்னு நோட்ஸ் எழுதி கொண்டே இருப்பாங்க ஒண்ணுமே கூட வாயால சொல்ல தெரியணும் உங்களோட ஃப்ரெண்டோட பேர் மட்டும்தான் இருக்கணும் சரி அதை வச்சு என்ன சொல்லணும் சொல்லிட்டு இருக்கணும் அவ்வளவுதான் மொத்த விஷயத்தை கதை வழி கொண்டிருக்கல அது சரி குருணியா ஒரே சின்ன சின்ன இடத்துல எழுதுவாங்க ஒன்றும் கூட பிள்ளைகள் மெயின் டாபிக் சப் டாபிக் அவ்வளவுதான் காணும் அதை வச்சு நீங்க கதைக்க பழகணும் இப்ப நீங்க உதாரணத்துக்கு நான் ஏன் இந்த படத்தை எடுத்தேன்னா இதான் கொஞ்சம் ஈஸியா எல்லாருக்கும் ஒரு ஈஸியா விளையாடக்கூடிய பாடமும் பிடிச்சு கொள்ளக்கூடிய பாடம் ஒட்டுமொத்த பயாலஜிலே ஒரு ஈஸியான பாடம் முடியாது 10ஆம் ஆண்டு விட கூட இதை சொல்லலாம் 10ஆம் ஆண்டு பயாலஜியை விட இந்த படம் இன்னும் விலை ஈஸி பிள்ளைய வழித்தோப்பு சரிதானே அதுக்காக தான் இந்த படத்தை எடுத்துலாம் இந்த மைண்ட் வச்சு நீங்க பயாலஜி கஷ்டம்னு கருதுற ஆக்கள் சரி ஈஸியாக இது ஒரு பச்சை தனி பாடம் இது என்ன சார் இந்த இப்ப எத்தனை பேசிட்டு இருக்காலும் தெரியல இந்த படத்தை எடுத்து வச்சிருக்கேன் இது ஒரு சப்ப பாடம் விளங்குதா அது விளங்கினாங்களுக்கு அப்படி பிள்ளைகள் விளங்காதாக்கள் நான் விளங்காத அவங்க தான் பார்க்கணும் அங்க இருந்தாலும் வருது அப்ப இதுல இருந்து நீங்க பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு பயாலஜில இன்ட்ரெஸ்ட் வர முடியாது சரி இது விளங்கிட்டாக்கள் கூட இப்படி படிச்சிருக்கீங்களா இப்படி படிச்சிருக்கீங்களா இப்படி படிச்சா நீங்க இது பார்க்காம எக்ஸ்பிளைன் பண்ணீங்க இப்போ இதுல ஒவ்வொரு டாபிக்கை பற்றியும் பார்க்காம சொல்ல தெரியும் பிள்ளைகள் அது திருப்பி சொல்ல உங்களுக்கு வேகமா வந்துடும் பிள்ளைகள் திருப்பி சொல்ல என்ன செய்யும் மைண்ட்ல வந்து நல்லபடியா பதிஞ்சிடும் பிள்ளைகள் மொத்தம் ஒரு 10 பாடம் தான்டா 10 பாடம் பயாலஜியும் படிக்கணும் இல்லடா ஒரு 8 பாடத்தை படிச்சா கூட வழியாக காணும் சிம்பிளா எடுக்கலாம் விளங்குதா சொல்றது அப்போ சிஆர் கோப்பி எடுத்துக்கோ சிஆர் கோப்பி எடுங்க பிள்ளைகள் ஒரு சிஆர் கோப்பி உங்களுக்கு ஏற்கனவே சோர்னஸ் எடுத்துக்க சொல்லிட்டேன் அதுல பின்னுக்கு முன்னுக்கு கெமிஸ்ட்ரி போச்சுன்னா பின்னுக்கு பயோ எடுங்க இல்லாட்டி ஒரு கோப்பி எடுத்தாலும் ஓகே ஒற்றையில் எழுதாமல் ஒற்றையில் எழுதினா என்ன நடக்கும்டா ஒற்றையில் பறந்துடும் பிள்ளைகள் பிள்ளைங்க சொல்றீங்க சில பிள்ளைங்க கேட்கறது இல்ல ஒட்டின ஈஸி என்று எடுத்து வச்சிருக்கீங்க அது புதுசா எடுத்து இருக்க ஓகே ஒருக்கா நீங்க எடுத்துட்டீங்களா அப்படியே திருப்பி எழுதிட்டு இருக்க மாட்டீங்க டே 5 6 மாதம் தானே கிடக்கு திருப்பி நீங்க கடைசியில் எடுத்துக்கோ டைம் இருக்காடா அப்ப எடுத்து வட்டு அங்க பறந்துடும் கிழிஞ்சு போடுவேன் கொப்பி இப்போ செலவு பார்க்காத ஒரு கொப்பி உனக்கு இருக்குதானே கொப்பி எடுத்து எழுதினீங்க 20 பாடத்துக்கு கொண்டு ஒரு ஒரு 2 கொப்பி காண முடியல மொத்தம் 10 அளவு இருக்கு 10 பக்கம் வராது முடியல இது சின்ன சில பாடத்துக்கு நிறைய வரும் சரியா அப்ப அதனால சரியோ ஒரு கட்டு கோப்பி ஒரு கட்டு சிஆர் வாரது குறைவு சில இடங்களே இருக்கும் 2 சிஆரோ வேண்டி இல்லாட்டி 3 சிஆர் வேண்டி இருந்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் பயாலஜி எல்லாமே வந்துட முடியாது உனக்கு மைண்ட் மேப் எடுக்கிறதுக்கு ஏற்கனவே வந்து சோர்னஸ் எடுக்கிறதுக்கு கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் சொல்லிட்டேன் சரியோ கடந்த கிளாஸ்ல சொல்லியிருக்கிறேன் பெண் ஞாபகம் எனக்கு சொன்ன ஞாபகம் இருக்கு அவர் 3 கட்டு கோப்பி எடுத்தீங்கன்னா முன்னுக்கு கெமிஸ்ட்ரி வந்தா பின்னுக்கு வந்து பயாலஜி எடுது சரி பின்னுக்கு பயாலஜி எடு 3 பிரிச்சு 3 கோப்பி 3 பிரி ஒரு கட்டு பிசிக்ஸுக்கு ஒரு கட்டு கெமிஸ்ட்ரிக்கு ஒரு கட்டு பயாலஜிக்கு பிரிச்சு விடு காணும் அவ்வளோ மிச்சம் வந்தா பிரச்சனை இருக்கட்டும் ஒரு கட்டு கோப்பி இவ்வளவு மொத்த சயின்ஸும் உனக்கு ஷார்ட் நோட்ஸா இந்த கையில இருக்கும் நீ எக்ஸாம்லாம் இதை பின்னாடி ரிவிஷன் பார்த்துட்டு போனா காணும் வளர்ந்த முடியாது இதெல்லாம் பார்த்துட்டு போக முடியும் எக்ஸாமுக்கு சிம்பிளா தெரியவே வர முடியும் சாரி சிம்பிளாயே வரும் தெரியாத ஏழு சொல்லி பழகிட்டு சிம்பிளா உங்களுக்கு சயின்ஸ் வந்து வரும் முடியல 100 நான் சொல்றேன் முடியல இவ்வளவு நீங்க இப்படி மைண்ட் மேப் எடுத்து பயாலஜிக்கு மற்ற கெமிஸ்ட்ரி சோர்னஸ் எடுத்து வச்சு அவ்வளவு உனக்கு படிக்கக்கூடிய இருக்காது பார்க்க சோர்னஸ் பார்க்க உனக்கு விளங்க முடியாது மைண்ட் மேப் பார்க்கல ஓகே ரைட் CO2 அவசியமா ஓகே அதுக்கு என்ன செய்யப்பாடு செஞ்சு நீங்கள் சூரிய அவசியமா அதுக்கு என்ன செய்யப்பாடு செஞ்சு நீங்கள் அடுத்தது மாப்பிள் அதுல என்ன செஞ்சு என்னென்ன படிப்புகள் வந்தது அதை என்ன செஞ்சாங்க எல்லாம் வரும் விளங்க அப்படி எல்லா விஷயமே உங்களுக்கு அதுல கதைக்கூடியதா இருக்க முடியாது சரியா இப்படி எடுத்து படிங்க இப்படி படிச்சீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளா வந்துடும் விளங்குதோ இப்படி இல்லைன்னு நீங்க புத்தகம் பக்கம் தான் படிக்க போவீங்களா இருந்தால் அது நீங்க என்ன செய்வீங்களா அப்படி இப்ப நாளைக்கு நான் இந்த பாடத்தை மட்டும் எக்ஸாம்னு சொல்றேன் படையா கவனிச்சு சொல்ல முடியாது இவ்வளவு அந்த உயிரியலுக்காக தான் கதைக்கிறேன் விளங்குதோ படையா கவனிங்க நாளைக்கு எக்ஸாம் எழுதுனா இந்த பாடத்தை ரொம்ப சேமினா கட்டு இருந்து படிப்பீங்க முடியாது எக்ஸாம் சரியா எழுத விடுறார்கள் வேற என்ன எக்ஸாம் என்ன ஃபைனல் எக்ஸாமா ஏதோ எழுத சும்மா இருக்கணும்னு நான் சொல்லல சார் எக்ஸாம் வைக்காத எழுத படிக்க என்ன செய்யும் பக்கம் வண்டியில இருந்து முழுக்க எல்லா மற்ற பாடத்தை ஒதுக்கி வச்சுட்டு பக்கம் படிக்கும் படிச்சு நாளைக்கு எல்லாம் எழுதிடும் 100க்கு 95 100 மார்க்ஸ் படுத்துடும் சரியோ அதே பிள்ளைக்கு சரியா நான் நாளைக்கு எக்ஸாம் வைக்க படிச்சு 100 மார்க்ஸ் எடுத்து அதே பிள்ளைக்கு அதே கேள்விய அதே பேப்பரை சரியா இன்னொரு 15 நாள் கழிச்சு வச்சா அதே 100 மார்க்ஸ் வராது சரியா எக்ஸாம் மட்டும் சொல்லாம வச்சா 15 நாள் கழிச்சு எக்ஸாம் தான் திருப்பி படிச்சுட்டு வேணுதாடா எக்ஸாம் சொல்லலாம் 15 தேவையில்லை முடியல ஒரு 7 நாள் கழிச்சோ ஒரு 5 நாள் கழிச்சு 5 நாள் கூட தேவையில்லை 3 நாள் ஜஸ்ட் 3 நாள் நாளைக்கு எக்ஸாம் வைக்கிறேன் எக்ஸாம் நாளைக்கு சொல்லிட்டு வைக்கிறேன்டா அந்த பிள்ளை 100 மார்க்ஸ் எடுக்கணும் வைப்போம் சரியோ பயாலஜி 100 மார்க்ஸ் வேற வாய்ப்பு குறைவு 100 மார்க்ஸ் எடுக்கணும் வைப்போம் ஒரு 3 நாள் கழிச்சு நான் எக்ஸாம் சொல்லாம 3 நாள் திடீர்னு அதே களி அப்படியே கொடுக்குறேன் அதே 100 மார்க்ஸ் வராது அது 85 90 குறைஞ்சுதான் இருக்கும் ஏன்
என்ன நடந்துக்கு அந்த நாளைக்கு எக்ஸாம் வந்து அவ்வளோத்தையும் அந்த படி என்ன செய்யிருக்கான், ஃபுல்லாக இருந்து படிச்சிருக்கான். எக்ஸாம் முடிச்சோன்னா அப்படியே விட்டுட்டான். அதாவது டெம்பரரி அப்படி, டெம்பரரியா தான் ஞாபகத்தில் வச்சிருக்காங்க அப்படி. விளங்குதா? டெம்பரரியா தான் ஞாபகத்தில் வச்சிருக்காங்க. அப்போ டெம்பரரியா ஞாபகம் வச்சிருக்குது, டெம்பரரியா போயிட முடியாது. சரியோ? அப்போ இப்படி நீங்க படிச்சீங்கடா, இது வந்து உங்களை ஆழ்மனசுக்கு பதிஞ்சிடும் பிள்ளைகள். சரியா? அப்ப அந்த ஆழ்மனதுக்கு பதிகிற அளவுக்கு நீங்க படிக்கணும். ரிப்பீட்டடா செஞ்சுட்டு இருந்தா தான் பிள்ளைகள் அது ப்ராக்டிஸ்ல இருக்கும். அதுக்கு ஒரு மேப் பண்ணிட்டு இருக்கும். இந்த மைண்ட் மேப் தான் அதுக்கு முக்கியம். சரியா? சரியாடா? ஆ, சரியா பிள்ளைங்க? இங்க கவனிங்கோ. விளங்குதாடா வைக்கல? ரைட். இங்க பாருங்க பிள்ளைகள், இப்ப எங்களோட மைண்ட் வந்து பிள்ளைகள், சரி, எங்களோட மைண்ட் மேல் மனம், சரியோ? அடுத்தது நடுமனம், அடுத்தது ஆழ்மனம். 1 2 3, இந்த 3 டைப்ல பிள்ளைகள் இருக்கு. சரியோ? இந்த 3 டைப்ல இப்ப நீங்க படிக்கிறீங்க, நாளைக்கு எக்ஸாம் படிக்கிறீங்க பிள்ளைகள், அதெல்லாம் மேல் மனத்துல இருக்கு. இதெல்லாம் தற்காலிக மெமரி, டெம்பரரியா தமிழே ஞாபகத்துல இருக்கு, மேல் மனத்துல இருக்கு. ரைட்டோ? பிறகு நீங்க இப்படி மயமெல்லாம் போட்டு படிக்க படிக்க அதங்க போக முடியாது, நடுமனத்துக்கு போகும். திருப்பி திருப்பி தொடர்ச்சியா நீங்க திருப்பி ரிவிஷன் பார்க்க 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 எங்க போகும், ஆழ்மனத்துக்கு போகும். ஆழ்மனத்துக்கு ஒரு விஷயத்த பதிச்சிட்டீங்களோ, அழியாது பிள்ளைகள். உங்களுக்கு இப்போ கூட இத்தனை இப்ப 16 வயசு பிள்ளைகள் உங்களுக்கு, 16 15 16 வயசுல இருக்கிறீங்க. எத்தனை 10 வருஷத்துக்கு முதல் நடந்த ஏதோ ஒரு விஷயங்கள் கூட உங்களுக்கு இப்போ ஞாபகத்தில் இருக்க முடியும். சில விஷயம் உங்களுக்கு ஆழ்மனதில் 15 பிள்ளைகள், அதை மாத்திலாது. புரியுதா? இப்ப உங்களுக்கு கூட ஆழ்மனதுல வந்து இப்ப என்ன குறித்து இப்ப துவா சார், ரைட், இவர் இப்படித்தான் ஒரு விம்மை வந்து கூட ஆழ்மனசுல ஸ்ட்ராங்கா 15 வைங்க, அதை மாத்திலாது. ரைட்? உங்களுக்கு என்ன படிக்கிற விலங்கு நீங்க ஆழ்மனதுல 15 வைங்க, அது நான் விளங்காத மாதிரி படிச்சா கூட உங்களுக்கு விளங்குண்டா. சரியா? இவர்கிட்ட படிச்சா விளங்காண்டு விட்டு 6 மாசத்துல 15 வையன், நான் எப்படித்தான் விளங்குறாய் படிப்பிச்சாலும் உனக்கு விளங்காது. விளங்குதா? இப்போ உங்களோட ஸ்கூல்ல டீச்சர்ஸ் இருக்காங்க பிள்ளைகள், உங்க படிக்கிற டீச்சர்ஸ் 9 டீச்சர்ஸ் படிக்கிறவங்களுக்கு விளங்க வேண்டிய இல்லை. ஏதாவது ஒரு டீச்சர் படிக்க விளங்காம இருக்கும். ஆனா அவங்க வந்து எல்லா டாபிக்குமே விளங்காம படிப்பாங்கன்னு இல்லை. அவங்க சொல்ற ஏதோ ஒரு டாபிக் நல்லா விளங்குறவை படிக்கக்கூடிய இருக்கலாம். அந்த சந்தர்ப்பத்துல உனக்கு அப்பையும் விளங்காதான், நேன் உன் மனசுல விளங்கான்னு பதிச்சுட்டு அதே நல்லா விளங்கப்படுத்திடுச்சு. விட படிச்சா விளங்கன்னு இருக்கும். இப்போ நான் வந்து ஏதோ ஒரு டாபிக் வந்து நல்லா விளங்கப்படுதா சும்மா மேலோட சொல்லிட்டு படுவீங்க, அதுவும் உனக்கு நல்லா விளங்கும் தான். காரணம் என்ன? எங்கள் இல்லை, உன் ஆள் வளர்ந்த நீ பதிஞ்சு வச்சுட்ட. விளங்குதா அப்படியே? அங்க போயிட்டுடா விஷயம் முடிஞ்சு. விளங்குதா? அப்போ ஆழ்மனதுக்கு அப்படியே தான் சைக்காலஜிக்கல் ஹீலிங் எழுத சில பதிவுகளை வந்து அழிச்சு விட்டா மாத்தி விடுறோம். மொபைல கெட்ட பதிவுல அழிச்சிட்டா நல்லது வரும். விளங்குதோ? அதுதான் சிந்தனை நல்லா இருக்கும், நல்ல விஷயங்களை இன்சால்வ் பண்ணணும்னு சொல்றேன். விளங்குதோ? அப்ப மேல் மனத்துல அப்படியே நீங்க படிக்கிறீங்க. விளங்குதா? மேல் டெம்பரரி ஞாபகத்துல படிக்கிறீங்க, அதான் மறந்துடும். நடுமணத்துக்கு கொண்டு போனீங்கடா, அது இன்னும் இன்னும் ஞாபகம் இருக்கும். அதுல இருந்து திருப்பி நடுமணத்துல விட்டுற கூட திருப்பி திருப்பி படிக்கும், படிக்கத்தான் ஆள் வந்து போகும். அது நம்மளே இந்த மைண்ட் மேப் மெப்ப கிளியரா பிடிச்சிட்டீங்கன்னு வைங்க, சிம்பிளா வரும் முடியாது. ட்ரை பண்ணிட்டு தயவு செய்து நான் சொல்லிட்டேன், ட்ரை பண்ணிட்டு ரிசல்ட் வர்றாங்க உடனே உங்களோட கமெண்ட்ஸை போட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு போடுங்க. முடியாது, வாய்ஸ்ல போட்டாலும் சரி, டைப் பண்ணி போட்டாலும் சரி, அதுக்கு உங்க மைண்ட் மேப் எடுத்தும் போகணும். இப்போ நான் சொல்லிட்டு தானே, மைண்ட் மேப்பை போட்டாக்க வழியா போட்டுட்டு எனக்கு எடுத்து அனுப்புங்க, நான் அதை சரி இப்ப சொல்றேன். இதே வழி நான் செய்யறேன், இதை தான் போறீங்க. இதான் மைன் விளங்கான இதோட போற நான் பார்க்கறது இல்லையா? இதான் மேப். நீங்க டிசைனை மாத்தலாம், நான் பட்டி போட்டான், நீ வட்டத்தை போடு, சதுரத்தை போடு, மரத்துக்கு டிசைனை போடு, அது ஒன்ன பொறுத்தது. கலர் போட்டோ கலர் பண்ணியோ என்றோ அது நீ வழி ஆகிக்கொள்ளு. விஷயம் இருந்தா சரி. விளங்குதோ? இந்த ஓடுற மாதிரியும் இல்லை, இப்படித்தான் ஓட சுத்தி வரவும் இல்லை, இங்க இருந்து ஆரம்பிக்கலாம். சரியா? நான் அவரோட இந்த வச்சுனா நான் இவ்வளவு டாபிக் இருக்க முடியும். இவ்வளவு தான், இவ்வளவு தான் காணும். இதோட கூட வேணாம் குறைய வேண்டாம். சரியா? இதை வச்சு செக் பண்ணிக்கொள்ளுங்க உங்களோட மேப் சரியாண்டு இல்ல, அதை சேர்த்துக்கொள்ளுங்க. ரைட்? சரியோ? நீங்க எனக்கு போறீங்களா உங்களோட மைண்ட் நீங்க எழுதின போட்டு. சரியா? அடுத்தது உங்களோட என்னது, அது படிக்கணும். இந்த மேப்பை போது அதை வச்சு படிச்சு பார்க்கணும். அப்போ இன்றைக்கே சொல்லலாது, நீங்க படிச்சா 2 நாளைக்கு தான் அந்த ரிசல்ட் தெரியும். படிச்சு பார்த்தா தான் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு விளங்க முடியாது. அதாவது புத்தகத்தை பார்க்காம இந்த டொப்பிக்கோனே பார்த்து பார்த்து உங்களுக்கு சொல்ல முடியாது இருக்கும். அந்த டொப்பிக்கோனே பார்த்து பார்த்து சொல்ல பல சொல்லி உங்களுக்கு அந்த அனுபவம் விளங்க முடியும். அதான் நீங்க முதல் படிச்சதுக்கு இப்போ படிக்கிறதுக்கு அந்த வித்தியாசம் விளங்கும். அப்படி உங்களுக்கு அனுபவம் வந்தாக்கள் எனக்கு உடனே உங்களோட கமெண்ட்ஸ், அதாவது உங்க ஃபீட்பேக்கை போட்டு விடுங்க. போட்டால் தான் என்ன மாதிரி உங்களுக்கு அது வேறு செஞ்சுக்கிட்டு தெரியும். அப்போ நான் அதில் பார்த்து உங்களுக்கு நல்ல விளக்கம் சரியா சொல்றாங்க இந்த கமெண்ட்ஸ் வந்து நான் எல்லாருக்கும் குரூப்ல போட்டு விடுவேன். அப்போ மற்ற பிள்ளைகளும் கேட்டு அவங்களும் பிரியோசனப்படுவாங்களானே. ஸோ தயவுசெய்து யாரும் வெக்கப்படுறதுல உங்களோட கமெண்ட்ஸ் போடுவேன். நீங்க யாரும் என்ன உங்களை பேர்லாம் வராது. சரியோ? எந்த மாவட்டம் ஒன்று மட்டும் போடுவேன். சரியா? கொழம்பு யாழ்ப்பாணம் மண்டல மாவட்டம் டிஸ்ட்ரிக்ட் நேம் மட்டும் தான் வரும், பேர்கள் ஊர் ஒன்றும் வராது, ஒன்று நம்ம ஒன்றும் வராது. சரிதானே? அப்ப நீங்க அதை சொல்லிக்க உங்களோட ஊர் பேர் ஒன்றெல்லாம் சொல்லி தேவையில்லை. நீங்க சும்மா விஷயத்த பண்ணி சொன்னா காணும் போட்டீங்க. அப்படி மற்ற நாங்க எல்லாம் இப்படி இதில் படிக்கிற எல்லாருமே உங்களுக்கு என்ன உங்களுக்கு தெரிய முடியாது, அவங்கள நேரம் பார்த்தது இல்லை. ஆனா உங்களையும் யாரா இருக்குன்னு தெரியாது. சரியா? எல்லாரும் 8 திசை, இந்த நாட்டுல 8 திசையில இருந்தும் இருக்கிறீங்க பிள்ளைகள். சரிதானே? வேற ஒன்றும் தெரியாது. ஆனா எல்லாரும்
துவாசட்ட சயின்ஸ் படிக்கிற ஒரு குடைக்கெல்லாம் நிக்கிறீங்க, உலக சொல்றேன் ஒன்றுக்கெல்லாம் நிக்கிறீங்க. ஓகே தானே? இப்ப நீங்க எந்த பிள்ளைகள் எல்லாரும் என்ன நம்பிதான் அப்படி படிக்கிறீங்க. அப்போ எனக்குள்ள நல்லா இருக்கிறீங்க இந்த இதுல. அப்ப எங்களுக்குள்ள இருக்கிற விஷயங்கள்ல நாங்கள் எல்லாருக்கும் பயந்து கொள்ளணும். அந்த அளவு உங்களை பயந்து கொள்ளதான் அவங்களுக்கு வந்து இன்னும் நம்பிக்கை வரும். சரி அவங்களுக்கு இப்ப நான் சொன்ன விஷயத்த இப்ப எல்லாரும் ட்ரை பண்ணி இல்ல, சரி ட்ரை பண்ணுவாங்க, ட்ரை பண்ணி பார்த்து அந்த உங்களுக்கு சொல்லிக்கல மற்றவர்களுக்கும் இன்னும் ட்ரை பண்ணோடு தோணும், இன்னும் ட்ரை பண்ணுவாங்க நல்லா. உலகம் அப்படியே அப்ப எல்லாரும் படிச்செல்லாம் அப்படியே நல்லா தானே அப்படியே. சரியோ? படிப்பின் மூலம் தான் ஒரு சமூகம் நல்லா வரும். வாங்குதா? சரி அப்படியே அதை மனசுல வச்சுக்கொண்டு ஒழுங்கா படிச்சு கொள்ளுங்க. சரி ரை பண்ணுங்க இந்த படத்தை இந்த செக்ஷனுக்கு மட்டும் எனக்காக எனக்காக ரை பண்ணுங்க, எனக்காக ஒருக்கா ரை பண்ணுங்க. மெனக்கட்டு இந்த பாரத படிப்பு வந்து இவ்வளோத்தையும் சொல்ல முடியாது. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க சார் பயோ படிக்க முடியல சார், எப்படி படிச்சாலும் மறக்குது, வைத்தியம் முடிக்குது இப்படிதான் போட்டிருக்காங்க. விளங்குதா? அப்படி வைத்தியம் படிக்க கொண்டும் இல்லடா, நீ பிளான் பண்ணி படிக்காம சும்மா என்ன ஒன்று படிச்சா பைத்தியமாக்குதான் முடியல. ஏன் பைத்தியம் ஆகும்? ஏன் சொல்லுங்க, ஏன் பைத்தியம் ஆகும் சொல்லுவாங்க. இப்ப கேள்விக்கு விடையெல்லாம் புத்தகத்துல இருக்குதான் பிள்ளைகள், கேள்வி எங்க எக்ஸாமுக்கு வரைக்கல கேள்வி செய்ய முடியாது இருக்குது. அட விட இதாண்டு தெரிஞ்ச அப்புறம் அட இது செஞ்சு இது என்ன நான் செய்ய முடியாது, அது இன்னும் கஷ்டமா இருக்கு. கெமிஸ்ட்ரியில கேள்விப்பட்ட விட உங்களுக்கு அவ்வளவு மன உளைச்சலாக மாடி ஏன் சொல்லுவோம். அது கேள்வி விட புத்தகத்துல இருக்காது, விளக்கம் இருந்தால் தான் நீங்க செய்யணும். அப்ப நான் விளங்கி நான் மாறி செய்துட்டேன், சுருக்கள் மாறி போட்டேன், பிளஸுக்கு மைனஸ் போட்டேன், 12 இருந்து 8 கழிச்சு 10 போடாம 12 போட்டேன், அப்படி சுருக்கம் பிடிச்சாலும் உங்களை நீங்க ஏதாவது சமாளிச்சிருங்க. ஆனா பயாலஜிக்கு பட விட்டா சமாளிக்க மாட்டேங்க. புத்தகத்துக்கு நோட்ஸ் படிச்சு உங்க அழுதையிலேயே மாறி எழுதிட்டனே சரியோ, 6 CO2 5 CO2 போட்டனே இப்படி என்று இதனால கஷ்டப்படுவீங்க. இப்படி டிப்ரெஷன் ஆக்குறது கூட மன உளைச்சல் ஆளாக்குறது இந்த பயாலஜி செக்ஷன் தான். காரணம் இதுதான் அப்படி விளங்குதோ. அப்ப எப்படி மேப்பை போட்டு படிச்சு பழகி பாருங்க, சிம்பிளா வரும். சரியோ? பழகி பாருங்க. அடுத்த கிளாஸ் நீங்களே அடுத்த கிளாஸ் திங்கக்கிழமை இருக்கிறேன். நாளைக்கு 10ஆம் ஆண்டுக்காரரோட இருக்குது, அது அவங்களோட அதை விடுங்க, அது இந்த செக்ஷன் போகட்டும். இது திங்கக்கிழமை இருக்கு, ரைட் பாப்போம். இப்போ நாளைக்கும் டைம் இருக்க முடியாது. நீங்க உண்மையா மனசு வச்சா இப்போ கிளாஸ் முடிஞ்ச இப்போ எப்படி 9 மணிக்கு கிளாஸ் முடிஞ்சிடும், 9 மணி முடிஞ்சதாண்டா சரியா? நீங்க முடிய விட்டு மைம் எப்படின்னா போட்டு தந்துட்டேன். உண்மையா நீங்க இப்பயே படிச்சு பார்த்து சரி, எப்பயே படிச்சு பார்த்து இப்பயே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாது ஆர்வம் உள்ள பிள்ளை செய்யும். ஆர்வம் உள்ள பிள்ளை இப்ப நம்ம கிளாஸ் முடிஞ்ச உடனே போய் சாப்பிட்டு வந்துட்டு உடனே என்ன செய்யும், படிச்சிருக்க பார்ப்போம், படிச்சிருக்க சொல்லி பார்ப்போம். இப்படி யாரும் செய்யாக்கள் தெரியும். அப்படி ஆல்ரெடி செஞ்சாக்கள் இருந்தீங்கன்னா அவங்களும் கூட சொல்லிக் கொள்ளலாம். செய்யாக்கள் செஞ்சு பார்க்க உங்களுக்கு அந்த வித்தியாசம் விளங்கும். ஓகே இப்படி இருக்கு இப்படி இருக்கு எல்லாம் செய்யலாம். அதுக்கு விளக்கம் எல்லாம் புக்கில் அப்படி இருக்கு, எல்லா பிரச்சனையும் எல்லாம் பெரிய விஷயங்கள் ஒன்றும் இல்லை. சரி நான் அவருக்கு போல சொல்லிவிட்டேன்னா வந்துடும். சரி அவ்வளோ. அப்போ உங்க ட்ரை பண்ணி பாருங்க, பார்த்து சொன்னீங்கடா இது உங்களுக்கு பிடி பட்டுரும். சரி இதோட 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 எனக்கு இது பல மக்கள் இதோட பெஸ்டான ஐடியான்றது சொல்றதுக்கு இல்லை பிள்ளை. இதை நான் ஏலோவுக்கும் பாவிக்கிறேன் பிள்ளைகள். சரியா? ஏலோவில் பயாலஜி பிள்ளைகள் ஏலோட பயாலஜி பார்த்தீங்கன்னா இதோட நிறைய இருக்கும் பிள்ளைகள். சரியா? அதை நீங்க இப்போ படிக்கிற அதே விஷயம் இப்போ சமயம் மாட்டதே உங்களுக்கு ஒரு 10-12 பக்கம் தான் இருக்கு. ஆனால் இங்கே ஏலோவில் வந்து ஒரு 50-60 பக்கம் இருக்கும் விஷயம் கூட. அப்போ அவ்வளோத்தையுமே பிள்ளைகள் பாடாங்க வச்சிருக்காங்க. ஆனால் எப்படி இப்படி மைண்ட் மேப் தான் பிள்ளைகள், அது நிறைய பெரிய மேப் எல்லாம் வரும் உலகதா. அப்ப ஏலோலயே அவ்வளவு படிச்சு அவ்வளவு விஷயம் எடுக்கிறாங்கடா பிள்ளைகள். உங்களுக்கு ஓயல் எல்லாம் சின்ன விஷயம் பிள்ளைகள், நிச்சயம் முடியும், பெரிய விஷயம் இல்லை. கொஞ்சம் இருந்து மெனக்கட்டு எழுதி எடுத்தீங்கன்னா காணும். சரியா? கொஞ்சம் மெனக்கட்டு ஒரு இந்த ஒரு கொஞ்சம் கொஞ்சம் தாடா இன்னைக்கு இதை எடுத்துட்டேன்டா, நான் எடுத்து காட்டேன், இப்போ நாளைக்கு இன்னொரு படத்துக்கு எடு, அப்போ எடுத்து எடுத்து வச்சுக்கொள்ளு. நிச்சயம் மைண்ட் மேப் வேணும், இருந்தா தான் நீ இதை வந்து நடுமணத்துக்கு கொண்டு போய் ஆவணத்துல பதிய வைக்கலாம். இல்லாட்டி உனக்கு ஞாபகத்திலே இருக்காது. நீ நடுமணத்துல வச்சிருந்தா கூட உனக்கு ஃபைனல் எக்ஸாம் மட்டும் காணுடா. டேய் நடுமணத்தை வச்சிருந்தீங்கடா 6 மாதத்துக்கு கூட இருக்குண்டா. 6 கொண்டு போனா அது வாழ்க்கையில அழியாது, வாழ்க்கையில அழியாது. சரியா? இப்ப அதனால சரியோ, நீங்க கொஞ்சம் வேலையை கொஞ்சம் கூட்டுங்கோ, இருந்து வேலை செஞ்சு பாருங்கோ, நிச்சயம் பலன் இருக்கு பிள்ளையர். சரியோ? அனுபவத்துல நாங்க சொல்றோம், அவன் அனுபவப்பட்ட பிள்ளைன்னு சொல்லி இருக்குது. நாளைக்கு நீங்களும் அனுபவத்தை சொல்லுவீங்க. சரியா? இது அப்படியே பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏலவளுக்கு நல்ல பிரியோசனம்டா. டேய் இப்ப ஏலவில் நீ ஏதோ ஒரு பாடத்துக்கு தான் வர, பயோ எடுத்தாலும் ஓகே, ஆர்ட்ஸ் எடுத்தாலும் ஓகே, காமர்ஸ் எடுத்தாலும் ஓகே, வீட்டுக்கு எடுத்தாலும் சரி, வீட்டுக்கு எடுத்தாலும் சரி, மேத்ஸ் எடுத்தாலும் சரி, எங்க எடுத்தாலும் அப்படி பாடமாக்குறது வருந்தாடா. விளங்குதா? அப்ப மைண்ட் மேப் போட தாடா வரும். விளங்குதா? அப்ப நல்ல ஃபியூஸா இருக்க முடியாது. நீங்க வரலாறுக்கு பயன்படுத்தலாம், உங்களோட வரலாறுக்கு பயன்படுத்தலாம், தமிழுக்கு பயன்படுத்தலாம். சரியா? ஜியோகிராபி, அக்ரிகல்ச்சர், ஐடி அப்படியெல்லாம் இப்படிலாம் எடுத்து விட்டீங்கன்னா சிம்பிளா படிச்சுட்டு போகலாம். விளங்குதா? ஓஎல் ஒரு ஃபுல்லா சயின்ஸ் மேத்ஸ் செய்யக்கூடிய ஆட்கள் எடுத்துட்டு தான்டா மிச்ச படம் எல்லாம் தொடர்ச்சியா செய்ய வலிக்கிட்டு. சரியா? ஏன்னா அது உங்களுக்கு பழக்கத்துக்கே வந்துடும் பிள்ளையர். சொல்ல விளங்குதா? பழக்கத்துக்கு வந்துடும். உங்களோட ஓவரால் சயின்ஸ் மேத்ஸ் அப்படியே கஷ்டம் வந்து கருதுறது கஷ்டம் வந்து உங்களுக்கு இருக்கும். ஐடி கஷ்டம் வந்து இருப்பாங்க. ஆனா அப்படிப்பட்ட சயின்ஸ் மேத்ஸ் அளவுக்கு ஐடி கஷ்டம் இல்லை பிள்ளைகள். சரியா? சயின்ஸ் மேத்ஸ் அளவுக்கு ஐடி கஷ்டம் இல்லையா? ரைட். அப்ப அப்படி கஷ்டப்பட்டு கருதுற பாடங்களையும் உங்களுக்கு ஈஸியா வருதுன்னா பிள்ளைகள், ஈஸியா படிக்கக்கூடிய அவங்களுக்கு இருக்குதுண்டா, உங்களுக்கு செய்யக்கூடிய இருக்குன்னா பிள்ளைகள் மிச்ச பாடம் படிக்கிற பெரிய கஷ்டமா? அப்ப அதுக்குரிய நம்பிக்கை ஓட்ட படிக்க வரும்.
சரியா உண்மையாக இந்த சயின்ஸே ஈஸி பிள்ளை இவ்வளவு தான் விஷயம். இதுல என்ன இருக்குது? பிளான் பண்ணி சரியா படிச்சுக்கொள்ளுங்க. நான் சொல்ற விதங்களை பிடிச்சி அதுக்கிட்ட படிச்சீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு பலன் இருக்குது. விளங்குதானே? ஸோ அதில் வடிவா கவனமாக சொல்ற விஷயங்களை சரியா செய்து கொள்ளுங்க. ஒன்றும் மிஸ் ஆகக்கூடாதா? ஒன்றும் மிஸ் ஆகக்கூடாது. ஓகேயா? சரியா? நான் இவ்வளவு கதைக்கிறேன்னு வேற இல்லை. சும்மா சொல்லணும்னா வந்தா நான் இவ்வளவு விஷயம் கதைச்சிட்டேன் பிள்ளைகள். ஸோ அன்னைக்கு இந்த டைம் தந்து கதைச்சதுக்கும் உங்களோட டைம் நீங்க தந்ததுக்கும் பெருமதி சேர்க்கறது எங்க இருக்கு தெரியுமா? இது ஒரு எழுதுறது இல்லை பிள்ளைகள். இதை நீங்க எழுதி நான் சொன்னேன் இல்லை அந்த அந்த ஃபீட்பேக் அந்த உங்களோட அனுபவத்தை சொல்லி அதை 4 பேருக்கு நாங்கள் தெரியப்படுத்துறதெல்லாம் பிள்ளைகள் இருக்குது. சரி தானே? உங்களுக்கு அது நெகட்டிவ் இருந்தாலும் பிரச்சனை பிள்ளைகள், குறையா இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்து சொல்லிவிடுங்க. சொன்னீங்கன்னா என்ன வேலையை கூட்டி செய்யலாம். சரிதானே? அப்ப அதில் பார்த்து அனுப்பி கொள்ளுங்க பிள்ளைகள். பிள்ளைகள் நிச்சயம் உங்களால முடியும். வடிவார் ஒருக்கா ஒருக்கா எங்களுக்காக உங்களுக்காக உங்களுக்கு நம்பிக்கை வரும். உனக்கு ஒருக்கா ரெவனி பாருங்க. சரி சொல்றேன்டா, ஒருக்கா ரெவனி பார்ப்போம். அப்படி இந்த வழியொக்க படிச்சு பார்ப்போம். சரியோ? இதே கஷ்டம்னு சொன்னாலும் வழியாக ரெவனி பார்க்கணும். அவங்களுக்கு தான் இது டேஸ்ட் பிடிபடும். ஆல்ரெடி ஈஸியா இருக்க பிள்ளைங்களுக்கு தெரியாது. இந்த படம் கஸ்டமர் தான் பிடிபடும். அப்புறம் ரெவனி பாருங்க, நிச்சயமா கிடைக்கும். முடியல அந்த பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். ரெவனி பார்த்துட்டு சொல்லுங்க. அப்படி வேற அடி பார்ப்போம். சரியா? ஓகே அப்படியே. ரைட். ஓகே அப்படியே. நான் முடிக்கிறேன். நாளை 10ஆம் அந்த பேப்பர்ஸையும் டியூட் வந்து ஏற்கனவே அனுப்பின டியூட் தான். இல்ல பின்னெடுக்காக எடுத்துக்கொள்ளுங்க. சரிதானே? அதை செஞ்ச முடிஞ்ச வாரங்களை பார்த்து நாளைக்கு செய்வோம். சரிதானே? ஓகே. ரைட். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.